அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பியில் தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய வினாவிடைகளை பார்த்துட்ருக்கோம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வீட்டில் இருந்தபடியே இணைய வழியில் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பிஜிடிஆர்பிக்கு ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட 400 வினாக்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 100 வினாக்கள் பார்க்கலாம். தேர்வு நோக்கில் அகர வரிசைப்படி வினாவிடைகள். செந்தமிழ் இதழ் தொடங்கிய ஆண்டு 1903. செந்தாமரை நாவல் ஆசிரியர் மு. வரதராசன் அவர்கள். செம்பியன் தேவி நாவலாசிரியர் கோவி மணிசேகரன். செய்யுள்களை காவடி செந்தில் பாடியவர்கள் வள்ளலார் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள். செல்வத்து பயனை ஈதல் நக்கீரர் புறநானூற்றுப்பாட்டு. சேக்கிழார் இயற்பெயர் அருள்மொழி தேவர் அவர்கள். சேது நாடும் தமிழும் நூலாசிரியர் ராகவையங்க. செய்யோன் முருகனதார செய்யோன் என்று அழைப்பாங்க. சேர அரசர்களை பாடும் சங்கநூல் 1810. சேரநாட்டில் ஆடும் கூத்து சாக்கை கூத்து. சேரர் தாயமறை நூலின் ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள். சேனாவரையர் இயற்பெயர் அழகர் பிரான் இடை கரையாழ்வான். சைவ கண்கள் நூல் ஆசிரியர் ஜி.எம். முத்துசாமி பிள்ளை. சைவ சமய குரவர்கள் 4. சைவ திறவுகோல் நூலாசிரியர் திருவிக. சைவத்தின் சமரசம் நூலாசிரியர் திருவிக. சைவம் அகத்தியம் சங்கம் என்ற சொல்லை குறிப்பிடும் நூல் மணிமேகலை. சொக்கநாதர் உலா பாடியவர் தத்துவராயர். சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை. சொற்களை விருந்து நூலாசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. சோமசுந்தர களஞ்சியாக்கம் நூலாசிரியர் மறைமலடிகள். சோம்பலே சுகம் பூரணம் விஸ்வநாதன். சோமு என அழைக்கப்படுபவர் மீ. பா. சோமசுந்தரம். சோழநிலா நாவலாசிரியர் மு. மேத்தா. ஞானசாகரம் மறைமலையடிகள். ஞான ஏற்றப்பாட்டு பாடியவர் வேதநாயக சாஸ்திரி. ஞானக்குரல் ஔவையார். ஞான போதினி பரிதுமார் கலைஞர். ஞான வின்பா புவிப்பாவலர் அப்துல் காதிர். டாக்டருக்கு மருந்து நாடகாசிரியர் பி.எஸ். ராமையா. டி.கே.எஸ். சகோதரர்கள் நாடக சபை மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்த சபா. தக்கையாக பரணி ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். தசரதன் குறையும் கைகேயி நிறையும் நூலாசிரியர் சோமசுந்தர பாரதியார். தஞ்சைவாணன் கோவை ஆசிரியர் பொய்யாமொழி புலவர். தண்டிலங்கார அணிகள் மொத்தம் 35 சொல்லுது. தண்டிலங்கார ஆதார நூல் காவிய தர்ஷம். தண்டிலங்காரத்தின் மூலநூல் காவிய தர்ஷம் தான். வடமொழி தண்டி அவர்கள் எழுதியிருப்பார். தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தணிகை புராணம் பாடியவர் கச்சியப்ப முனிவர் அவர்கள். தத்துவராயர் பாடிய திருப்பள்ளி எழுச்சி. தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என எழுதியவர் ஜி. போப் அவர்கள். தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்துவனார். செய்யுள் செய்தார் என்றவர் நச்சினார்க்கனியர். தம் மனத்து எழுத்தி படித்த விரகன் அந்தக கவி வீரராகவ முதலியார். தமக்கு தாமே கூறும் மொழி தனிமொழி. தமிழ் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தம். தமிழ்நாட்டின் குகை கோயில்கள் தோன்றிய இடம் பல்லவருடைய காலகட்டம். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஆஸ்டின் அனுத்தம்மா. தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். தமிழ் நாவலர் சரிதம் எழுதியவர் கனக சுந்தரம் பிள்ளை அவர்கள். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணைய விலையிலேயே வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். தமிழ் நெறிவிலக்கம் கூறும் இரு பிரிவுகள். ஆடை இறை
பிரிவு செய் இடைப்பிரிவு ஆயிடைப்பிரிவு செய் இடைப்பிரிவு. தமிழ் மதம் நூலாசிரியர் வரைமலையடிகள். தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் திருப்புகழ் திரட்டு. தமிழ் வியாசர் நம்பியாண்டார் நம்பிதான். தமிழக அரசவை கவிஞராக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் அவர்கள். தமிழ் கவிஞருள் அரசர் என வீரமாமுனிவரால் குறிப்பிடப்படுபவர் திருத்தக்க தேவர் தான். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிற நாட்கள். தமிழ் கவிஞருள் அரசர் என அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவரால் திருத்தக்க தேவர் தான் அப்படி சொல்கிறாராம். தமிழகத்தில் பழங்காலத்தில் யவன குடியிருப்பு இருந்த பகுதி அரிக்கைமேடு. தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு 1712 தரங்கம்பாடி. தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் கல்கிதான் தமிழ்ச்சங்கம் இருந்தது என்பது உறுதிப்படுத்தும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. தமிழச்சி நூலாசிரியர் வாணிதாசன். தமிழ்ச்சுடர் மணிகள் நூலின் ஆசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழ் தாத்தா உவேசா தான். தமிழ் தென்றல் திருவிக்கா. தமிழ்நாட்டின் பழைய நகரமாக வால்மீகி வியாசரும் குறிப்பிடுவது கபாடபுரத்தை தான். தமிழ் பண்கள் 103 தான். தமிழ் புலவர் சரித்திரம் எழுதியவர் பருதுமார் கலைஞர். தமிழ் மாறன் நம்மாழ்வார் தான். தமிழ்மொழி பின்னொட்டு மொழி தான். தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் புறநானூறு தான். தமிழின் இதயம் நாமக்கல் கவிஞர் தான். தமிழி பழைய எழுத்துக்கள். தமிழிசை இயக்கத்தை தொடங்கியவர் அண்ணாமலை அரசர் அவர்கள். தமிழில் தோன்றிய முதல் விழா திருக்கைலாய ஞான விழா. தமிழில் பாரதம் பாடியவர் வில்லிபுத்தூரார். தமிழில் முதல் சதக இலக்கியம் திருச்சதகம். தமிழ் இலக்கிய வரலாற்றை முதலில் ஆங்கிலத்தில் எழுதியவர் M.S. பூரணலிங்கம். தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதியது. தமிழுக்கு தொண்டு செய்தவன் சாவதில்லை பாரதிதாசனுடைய பாட்டு. தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நிறுவியவர் சீகன் பால்கு. தருமனுக்கு பாலை கௌதமனார் அறிவுரை கூறியதாக கூறும் பாடல் புறநானூற்று பாடல் 366. தரு என்பது கீர்த்தனைகள் இசைப்பாட்டு. தலைச்சங்க புலவர் சக்கரன் என கூறும் நூல் செங்கோன் திரைச்செலவை தான் சொல்கிறாங்க. தலைமுறைகள் நாவலாசிரியர் நீல பத்மநாபன். தலைவன் பிரிந்த நாளை தலைவி சுவற்றில் கோடிட்டு என்னும் பாடல் அமைந்தது நற்றிணை பாட்டு. தவமோ தத்துவமோ நாவலாசிரியர் கோவி மணிசேகரன். தனிப்பாடல்களின் தொகுப்பு என அழைக்கப்படும் சங்க நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு. தாகூரின் படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் தானா குமாரசாமி. தாண்டகவேந்தர் நாவுக்கரசர். தாமரை தடாகம் கால்டுவெல் ஐயர் அவர்கள். தாமரை பூவிற்கு ஒப்பாக கூறப்படும் நகரம் மதுரையை தான் சொல்கிறாங்க. தாய் அடித்தால் தந்தை உடனணைப்பார் என பாடியவர் வள்ளலார் அவர்கள். தாயுமான சுவாமிகள் கணக்கர் வேலை பார்த்த இடம் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கருடைய அவையில் தான். தாழ்த்தப்பட்டோர் விண்ணப்பம் பாடிய கவிஞர் கவிமணி. தானை மரம் தும்பை. தாஜ்மகாலும் ரொட்டி துண்டும் கவிதை நூல் நா. காமராசன். தி ஜானகிராமனின் சாகித்ய அகாடமி விருது பெற்றது சக்தி வைத்தியம். சக்தி வைத்தியம் 1979 ஜானகிராமன் சக்தி வைத்தியம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. திட்டிம சாஸ்திரி சிறுகதை ஆசிரியர் பாரதி. தினைமாலை 150 ஆசிரியர் கனிமேதாவியார். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் இணைய வழியிலே வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.